மேடையில் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. திமுக ஆட்சியில் தன்னை கைது செய்து தனிமை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தியதாக பதிவு செய்திருக்கிறார். அதிமுகவுக்கு எதிராக பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட சொல்லி தன்னை வற்புறுத்தியதாகவும் மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டு. சிவகாசியில் நடந்த அதிமுக கூட்டம் ஒன்றில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, திமுக ஆட்சி வந்தவுடன் தன்னை கைது செய்து அதிமுகவுக்கு எதிராக தன்னை பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டால்தான் தன்னை விடுதலை செய்வோம் என காவல்துறையினர் மிரட்டினார்கள் என்றும், சிறைக்குள் தன்னை சிறையில் வைத்து கொடுமைப்படுத்தியதாகவும் கண்கலங்கியபடி அவர் பேசியது குறித்த காணொளி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தன்னை 2 முறை அமைச்சராக்கிய சிவகாசி தொகுதியில்தான் தான் போட்டியிடுவேன் என அவர் உறுதிபட கூறி சிவகாசி அதிமுக தொண்டர்களிடையே கரகோஷத்தை பெற்றார். செய்திகளை வழங்குவோர் GT ஹாலிடேஸ், ஜெயச்சந்திரன், MCR பியூர் காட்டன் கிளப். இணைந்திருங்கள் பிஹைண்ட் வுட் செய்தியோடு.